எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை: ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை. கேளடா மானிடவா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. பாரதியார். நம்ம ஆடுற ஆட்டமோ ஓடுற ஓட்டமோ ஒரு நாள் ஓடாமல் போயிட்டா, ஒன்றுமே நகர முடியாமல் போயிட்டா, இந்த உயிர், இந்த மூச்சு நம்மளை விட்ட பிரிஞ்சு போகும்போது அப்போ ஒரு கூட்டம் கூடும் பாருங்க, அது தாங்க சொல்லும் இவர் யார், இவர் என்ன செஞ்சார், வாழும்போது யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணார், யார் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணார், இப்படிப்பட்ட மனுஷன் போயிட்டாரே. ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை தாங்க. எல்லாரும் ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம். இருந்தாலும் வாழும்போது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செஞ்சுட்டு போனங்க, பிறர் மனதில் இடம் பிடிச்சிட்டு போனங்க. நம்ம செய்கிற செயல் தாங்க நம்ம பெயர் நிலைநிறுத்தும். நம்ம இன்னும் கொண்டு போக போகிறதில்லங்க, இன்னமும் கொண்டுட்டும் வரலைங்க. இந்த உலகத்தில் வரும்போது நம்ம எதையும் கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எதுவும் நம்மளுடையது இல்லை. இங்கே யாரையும் அதை எடுத்துகிட்டு போகிறதில்ல. எந்த பொருளையும் நம்மதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் எதற்காக நமக்குன்னு எதுவும் சொல்லிக்கிறணும்? அதனால் வாழ்கிற காலத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணுங்க. நம்ம போனாலும் நம்மளை பற்றி ஊரே உலகமே சொல்லணுங்க. நம்ம நல்ல உதவிகரமாக இருக்கணுங்க. நம்மளால் ஒருத்தர் உதவி பெற்று கொஞ்சம் பலன் அடைஞ்சாருன்னா கூட அவர் மனசால் நினச்சா கூட அது பெருமை தாங்க. அதனால் ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது ஒரு கூட்டம் கூடும் பாருங்க. நமக்கு அப்பா பராடா இறந்துட்டார், நல்ல மனுஷன்டா, அந்த நேரம் அங்கே கண்ணீரில் தண்ணீர் வருங்க. உண்மையிலே நம்ம நேசித்தோம்னா அவர் இறந்துட்டார்னு கேள்விப்படும்போது கண்டிப்பாக கண்ணில் தண்ணீர் வருங்க. சமீபத்தில் கூட என் வயசில் இருக்க ஒரு உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாருங்க. ஆனால் அவர் நல்ல பாசமானவருங்க. அன்றைக்கி நான் கேள்விப்பட்டு போகலான்னு பார்த்தேங்க. ஆனால் கோயில், சாமி, சில விசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போய்க்கலான்னு ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த நேரம் நம்ம அங்கே போய் நிற்கிறதும் அவங்கள பார்க்குறதும் கடைசி நேரங்களில் அவங்கள பற்றி நினச்சி ஒரு துளி தண்ணீர் விடுறதும் அவங்க மேலே நம்ம மேலே வச்சுருக்க பாசம்தாங்க. அதனால் நாமளும் மற்றவங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை பெருமையாக நான் சொல்லலைங்க. நம்ம வாழும்போது இந்த வாழ்க்கை பிறர் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணுங்க. தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கற்றுக்கூட கொடுக்கலாங்க, அவங்க வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. அதனால் எல்லோரும் வாழ்கிற காலங்களில் நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யுங்க, உதவிகரமாக இருங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். தேங்க்ஸ். நன்றி.